கவர்மெண்ட்ல இருந்து வீட்டுக்குலாம் ஃப்ரீயா பட்டா தராங்களானே. வர டிசம்பர் மாசம் தான் லாஸ்ட் டேட்னு சொல்றாங்க. அப்படியா தம்பி? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட லேண்டை பற்றி பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன். அதில் பத்திரத்தை வாங்குறது மட்டும் போதாது, பட்டாவும் சேர்த்து மாற்றி வச்சுக்க உடனே சொல்கிறாரு. அதை பற்றி உனக்கே தெரியுமாப்பா? ஓ, பட்டா மாத்தணுமா? ஆமாம். ஆனா இப்ப வாங்க போற இடம் வந்து கூட்டு பட்டாவா தனிப்பட்டாவா? அப்படின்னா? ஓ, அதுவே தெரியாதா? இல்லைண்ணே, இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த சர்வே நம்பர் இருக்கும்ல, அது ஒரே பேர்ல இருந்தது அப்படின்னா தனிப்பட்டா. இதுவே அந்த இடத்த வந்து ஒரு 4-5 பேர் பிரிச்சு அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சர்வே நம்பர்லேயே உட்பிரிவு இருக்கும். அந்த மாதிரி உட்பிரிவு இருந்தா அதை கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க. நம்மளுது தனிப்பட்டாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அண்ணே, அதை பத்தி ஓனர்கிட்ட தெளிவா கேட்டுக்கங்க. அதே மாதிரியே இப்போ ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா இடத்துல வில்லங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சரிப்பா, அதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு மனு எழுதி கொடுத்துருங்க பட்டாவுக்கு. அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா அவங்களை நேரில் கூட கூப்பிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. கையோட பட்டாவும் நீங்கள் வாங்கிடலாம். அப்புறம் ஆன்லைனில் மாற்றுறதுக்கான வழியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1 நிமிஷத்தில் பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கான். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டில் வருமானம் எவ்வளோ, யார் யார் வேலைக்கு போகிறீங்க? இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்லேயுமே இந்த ஃப்ரீ பட்டா ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வந்து இந்த பட்டா தரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கப்பா, நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன். என்ன தினக்கூலி தான், ஒரு 500 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபானா மாதம் 5000 ரூபா, வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான். ஓகேண்ணே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இ-சேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா 3 லட்சத்துக்குள்ளே வருஷத்துக்கு இன்கம் இருந்தது அப்படின்னா அவங்கெல்லாம் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களாம். அப்படியா? எந்த செலவுமே இல்லையாப்பா? ஆமாண்ணே, இதுக்குன்னே தனியாக ஃபார்ம் இருக்குதான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருமே தாலுகா ஆஃபீஸ் மூலமாக விஓட்டை கொடுத்து ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல குடியிருக்கவங்கள்ட்ட அந்த ஃபார்ம் கொடுத்து 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே ஃபில் பண்ணி வாங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ளே அந்த இடத்துக்கான லே அவுட்லாம் போட்டு ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரி 10 நாள்ல பட்டா தரதெல்லாம் இருக்கட்டும். எல்லா லேண்டுக்குமா பட்டா தராங்க? அண்ணே, நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியாக இருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு மேலே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே மற்ற மாவட்டமாக இருந்ததுன்னா 5 வருஷத்துக்கு மேலே குடியிருந்தா போதுமா. ஆனால் அப்புறம் இந்த ஃப்ரீ பட்டா கொடுக்கறதுல ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? இப்போ கிராமமாக இருந்தால் 3 சென்ட், சென்னை, ஆவடி, தாம்பரம் இந்த மாதிரி மாநகராட்சியாக இருந்தால் 1 சென்ட், இதுவே மற்ற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படியா இருந்தால் 2 சென்ட் வரைக்கும் ஃப்ரீயாக பட்டா வாங்கிக்கலாமா. இதுவே அதுக்கு மேலே இடம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டுக்கு என்ன விலை ஆகுதோ அதை கொடுத்துட்டு தான் பட்டா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 3 சென்ட்டுக்கு மேலே வச்சுருந்தா அதை கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிடுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. சரி, ஆனால் முன்னாடியிலேருந்து ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்கிறியே, அது என்ன? அதுக்குன்னே கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்கண்ணே. இப்போ வந்து வகைப்படுத்தப்பட்ட, வகைப்படுத்தப்படாத நிலம், அதே மாதிரியே இந்த கிராமத்திலாம் சொல்லுவாங்க கல்லாங்குத்து, பாறை, கரடு, இந்த நஞ்ச புஞ்சை, கவர்மெண்ட்டோட நஞ்ச புஞ்சை, அதுக்கப்புறமேட்டுக்கு அனாதீன இடம், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்குறாங்க. நம்ம இடம் வந்து எதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் விஓ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்குன்னே கவர்மெண்ட்டில் சிறப்பு வரன்முறைப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, நான் முன்னே சொன்னேன்ல, வர டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த திட்டம் அமலில் இருக்கும். இதுக்குள்ளே பட்டா வாங்கிக்கிறவங்களாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, உங்களுக்காகவே ஸ்கீமை கொண்டு வந்துருப்பாங்க போல. தம்பி சொன்னலாம் கேட்டிங்கல்ல, கரெக்டாக அப்ளை பண்ணிருங்க, உங்களுக்கு பட்டா கிடச்சிரும். தம்பி, இந்த மூட்டை ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது, இந்த 1 நிமிஷத்தில் பட்டா கிடைக்கும் சொன்னீங்கல்ல, அது என்னப்பா? அண்ணா, அந்த 1 நிமிஷத்து பட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, அதே டைம்லேயே இப்போ ஒரு தனிப்பட்டாவாக இருக்குது, அந்த இடம் வந்து தனிப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா அதே டைம்லேயே வந்து கம்ப்யூட்டர் மூலமாக பட்டா ஜென்ரேட் பண்ணி பேரெல்லாம் மாற்றி கொடுத்துருவோம், அன்னைக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் இந்த ஸ்கீம் இருந்தது, அன்னைக்கே பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு eservices.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட்குள்ளே போகும். இப்போ அந்த வெப்சைட்டில் நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தனா உன்னுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுக்கறது மூலமாக நீ அதில் லாகின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு உட்பிரிவு பட்டாவா, உட்பிரிவு இல்லாத பட்டாவா, கிராமமா, நகரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீ கரெக்டாக கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 6 ப்ராசஸ் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பத்திர வகை, அவங்க அட்ரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பத்திரம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
உன் இடத்தோட புல எண், உட்பிரிவு எண், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பத்திரத்தை வச்சு அப்ளை பண்ணியிருப்ப. அதாவது அது கிரைய பத்திரமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சொத்து பிரிச்ச பத்திரமா இருக்கலாம். அந்த மாதிரி பத்திரத்தை எந்த பத்திரமோ அதை வந்து 3 MB சைஸ்ல அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபைல் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். அதே மாதிரியே உன்னோட ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் 3 MB சைஸ்ல அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆயிரும். அவங்க வந்து விசாரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. அட இப்படிதான் எடுக்கணுமா? சரி, இதுக்கு எவ்வளவு பே பண்ணணும்? இப்போ தனிப்பட்டாவா இருந்தது அப்படின்னா 60 ரூபா மட்டும் பே பண்ணா போதும். இதுவே கூட்டுப்பட்டாவில் இருக்கு அப்படின்னா அந்த 60 ரூபாயோட சேர்த்து, கிராமத்தில் இடம் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 400 ரூபா, இதே நகரத்துல இருந்து 500 ரூபா, மாநகராட்சியில இருந்ததுன்னா 600 ரூபா, இது மட்டும் பே பண்ணா போதும். எக்ஸ்ட்ரா எந்த காசுமே யாருக்குமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சியில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுட்டு 40 ஏக்கர் என் கையில கூட போய்கிட்டே இருக்கேன்.